இன்று முதல் உங்கள் முதிர்கண்ணியில் கூட்டு குடும்பத்தில் நடக்கும் கலாட்டா, அது நடக்கும் சுவாரஸ்யங்கள், மெகா மெகா தொடர் ஆரம்பம். என்னிலிருந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இனி ஒவ்வொரு நாளும் கூட்டு குடும்பத்துல நடக்கிற வினோதமான செயல்களை உங்களுக்கு அவ்வப்போது வழங்க வருகிறார் உங்கள் முதிர்கனி தொடர். என்னடா எல்லாரும் என்னையே குறுகுன்னு பாத்துட்டு இருக்கேன், என்னத்துக்கு? பொண்ணுறத்தானு சந்தேகம் எல்லாத்துக்கும். யாருக்கு பொருந்ததோ இல்லையே, உனக்கு பொருத்தமா இருக்குன்னு. வீட்டுல மூத்தவன் இனி பொறுப்பா இருக்கணும்ல, அதான் நல்ல முடிவுதான். வாழ்த்துறதெல்லாம் கொஞ்சம் முட்டை கட்டிருக்கல இப்படி. டேய் இப்ப பொறுப்பாயிட்டேன்டா. வீட்டுக்கு மூத்தவன் இப்ப பொறுப்பா இருக்க வேண்டாம். இந்தா அண்ணன் கொஞ்சம் படிச்சு வைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. மாப்பிள்ள அண்ணன் நான் சூக்கா எனக்கு கல்யாணத்து பண்ணி வைங்கடான்னு சொல்லுதான். அதுக்கு என்னதான் நீங்க பொறுப்பா இருந்தே ஆகணும். பொறுப்பா இருக்கணும்னா பொறுப்புகள் ஏகப்பட்டது இருக்கு. எதுக்கு சுத்தி வளைச்சு கேட்டுக்கிட்டு? என்னடா தென்னரசு? இல்ல காலகாலத்துல அண்ணனுக்கும் அதெல்லாம் வேண்டாம்டா. அண்ணன் பொறுப்பா இருக்க. இல்லடா ஜெயராஜி, முடியல கேட்டியா? பேசாம வாய் திறந்து கேட்டு இல்லைன்னா பாத்துக்க. நான் வாய் தந்து சொல்லக்கூடாடா, நீதான் எனக்கு அடுத்து இல்லவன். நீதான் அண்ணனுக்கு இந்த மாதிரிலாம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நீ சொல்லணும்டா. நானு ஜெயராஜி சொல்லி எங்க அண்ணனுக்கு எல்லாம் நடக்க அதானே. அன்னைக்கிலே பொறுப்பா படிக்கணும். நடந்தது நடந்து முடிஞ்சதாவே இருக்கட்டும், இனி அதை பத்தி யோசிக்காத. அந்த பையன் வந்தா ஓட விட்டு எப்படி அடிக்கணும்னு எங்க எல்லாத்துக்கும் தெரியும். அன்னைக்கிலே படிப்புல மட்டும் கவனம் செலுத்து. காலம் கடந்தாலும் படிக்க முடியும், புரியுதா? படிப்பு மட்டும் கவனம் செலுத்து. டேய் பார்த்து கூட்டு போயிட்டு வந்துருவல. அதெல்லாம் கூட்டு போயிட்டு வந்துருவேன். வரு டேனியல் மாமா இப்பவும் கூட வருவான். காலையில சாயங்காலம் கூட வருவான். அந்த பையனுக்கு அப்புறம் இப்படி வாழாட்டு தானே பாப்போம். டேனியலே அப்படி ஏதாவது பின்னாடி வந்தான்னு வச்சுக்க ஒரே போடுனே. அத மொத செய்ய. இங்க பாரு, நீ படிப்புல மட்டும் கவனம் செலுத்தினா போதும். சரிங்க மாமா. ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கு. யாராவது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கடா. இப்ப நான் சொன்னேன் ரொம்ப பிகு பண்ணுவான் எங்க அண்ணன். வேற யாராவது சொல்லட்டா? நான் சொன்னாலும் ஈடுபடாது. ஜெயராஜி அண்ணனுக்கு ஏகப்பட்ட பொறுப்பு தான். ஆமா ஏகப்பட்ட பொறுப்பு. அட தங்குங்களா, என் மாப்பிள்ள பத்தது என் மாப்பிள்ள பத்ததையா சிங்க குட்டிகளை பெற்றிருக்காரியா அத்தான். என் முகம் எதையும் வாய் திறக்காம நிக்கா. நீ பெத்தது என்ன அப்படிதான் நிக்கும். வாய் திறக்கலான்னு பாரு தங்க புள்ள. சோப்போ கண்ண கட்டுதே தங்க புள்ள. சரி வா அப்ப கிட்ட வா. வீட்டுக்கு பொறுப்புள்ள ஆளு போதும். அதையே சொல்லி நான் கடுப்பேத்தினது போதும். அதைய முதல்ல வேண்டான்னுட்டாலே. பொண்ணு தரேன்னு பொறுப்பு எடுத்ததே எடுத்தாவ. இருந்தாலும் அவனுக்கு ஒரு பணியோட செய்துக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும். சிங்க குட்டிடா நீ, சிங்க குட்டி. இருந்தாலும் பொண்ணு தரேன்னு தனி மரமா இருந்து நம்மளால வழி நடத்துவாரே தவிர ஏற்பட்ட பயில அஞ்சா சிங்கம் எங்கள் பொண்ணுத்திரண்ணன் தன்னந்தனியாக இருந்து எங்க குடும்பத்தை வழி நடத்தும் அஞ்சா சிங்கம். நான் அதை சொன்னேன், பேசாம அம்மா கிட்ட வாய்த்து வந்து கேட்டு இந்த பயில நம்பி எந்த பிளானும் போடாத. இல்லடா நானா போய் எப்படி இனி நான் காதலிச்சு அடைஞ்சாலும் நல்லா இருக்காது. வீட்டுள்ள பொறுப்பு போய் என் தலைக்கு வந்தாச்சு. நான் போய் இப்போ பின்னாடி சுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்க, என்ன பார்த்து வரது என் ஜென்ரேஷனு என்ன மாதிரி ஆயிடாதே. என்ன பண்ண நீ பொறுப்பா இருந்தே ஆகணும். பொறுப்புல சிங்கமாயிட்ட. அதாண்டா என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது. அம்மா கிட்ட போய் கேட்கறதுக்கும் வெக்கமா இருக்கு. அம்மாவாது ஏதாவது ஏற்பாடு பண்ணணும், முடியல. சத்தியமா முடியலடா. 2 நாள் அது வெளியே பார்த்து பொறுப்பு ஏகப்பட்டது வந்தோடனே ஒன்னும் பண்ண முடியல. உன் பாடு ரொம்ப பெரும்பாடுதான் பாத்துக்க. ஆனாலும் கிஷோருக்கு இப்படி உடனே கல்யாண ஏற்பாடு பண்ணது ரொம்ப தப்பு. கடுப்பேத்த ஆரம்பிச்சிட்டான். என்னடா கிஷோரே? ஒண்ணு இல்லண்ணே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதானே உதட்டுக்கு தான் பயந்துருவானே. அடுத்த ஜெயராஜுக்கு அப்புறம் தென்னரசுக்கு. நான் எப்படி பார்த்தா அடுத்த ஜெயராஜுக்கு தான் முடிச்சிருக்கணும். என் ஃப்ரெண்ட் இல்ல, அவனுக்கு அவசரம் தாங்க முடியல. வாங்கிட்டு போய் எட்டிட்டு மிதிச்சிடும் பாத்துக்க. நான் இப்ப அவசரப்பட்டல. ஆமா இல்ல கிஷோரே, ஒண்ணு இல்லண்ணே. ஆமா இல்ல ஜெயராஜுக்கு முடிச்சிட்டா. எனக்கெல்லாம் வேண்டாம். எதுக்கு ஏன் வேண்டாம்? இப்படி தனிமரமா இருந்துருவியா? அதான் நம்ம குடும்பம் இருக்குல்ல பாத்துக்கிறது. அப்படி இல்ல என்ன பண்ணுறேன், அவருக்கு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணுமா? அப்படி போனாரு அதை சொல்லு. லவ் பண்ணியா ஜெயராஜியா? அத்தி அவருக்கு லவ்வுக்கு அவருக்கு தூரமாச்சே. இந்த சின்னத்துல அவருக்கு கல்யாணம் முடிச்ச மாதிரிதான் பார்க்கதான் அப்படி இருப்பாரு. லவ் பண்ண ஆரம்பிக்கிட்டோம். ஏண்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போற? அது வந்து வலியாதடா, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. அப்படி இல்ல, கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு, லவ் பண்ணி முடிச்சுட்டு தானே. அப்புறம் தென்னரசு ஒன்லி அரேஞ்ச் மேரேஜ். நீங்க காட்டுற பிள்ளைக்கு தாலி கட்டுறேன். அப்போ ஜெயராஜ் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவான். இவன் கல்யாணம் பண்ணா மத்த இடத்துக்கு கல்யாணம் பண்ண முடியும். டேய் எப்படி பண்ண லவ் பண்ண போறேன்? அதெல்லாம் தெரியும். அது தானா வரணும். தானா எப்படிலாம் வரும்? அது சரி, எப்படா இருக்கணும் உனக்கு பொண்ணு? அவளை பார்த்த உடனே எனக்கு பிடிக்கணும். பார்த்த உடனே பிடிக்கணுமா? மாப்பிள்ள இந்த ஜென்மத்துல இவர் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சொல்ல முடியாடா,
இந்த மாதிரி அழுக்கதாண்ட தாறுமாறா லவ் பண்ணும். பார்த்தோன்னா ஒண்ணு எந்த பொண்ணோட லவ் பண்ணும். டேய், எல்லாரும் சிரிக்கானுங்க. இல்லடா, நீ பார்த்து லவ் பண்ணிருவ. உன்னை பார்த்து அந்த புள்ளைய லவ் பண்ணிடுவேன். அது சொன்ன அந்த பிள்ளை சிரிச்சுட்டானுவ. மாமா அதெல்லாம் பிடிக்கும். தெரிஞ்சு மாமா யாருக்கு தான் பிடிக்காது? டேய், பிடிக்கும்டா. சரிடா, உனக்கு 6 மாசம் தான் டைம். அதுக்குள்ள லவ் பண்ற, கல்யாணம் ஏற்பாடு பண்ற. 6 மாசத்துல வேண்டாம், 3 மாசம் போதும். அப்ப ஆல்ரெடி பொண்ணு பாத்துருப்பாரோ? இல்லடா, அப்ப எப்படி உறுதியா சொல்றியா? இந்த இவன் புள்ளையில பாரு, இவனுக்கு மேல பேசதானுவ. நான் பெற்றதுலடா, நீங்கெல்லாம் லவ் பண்ணதுக்கு பிளான போடும் போது அவசரப்பட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டேன்னு ரொம்ப வருத்தமா இருக்குடா. அட நான் பெத்த சிங்க குட்டிகளா பாத்தியாடா, என் மாப்பிள்ளை பெத்த சிங்கங்களை பத்தியா? நல்ல அப்பா நல்ல புள்ள எப்படி வளர்த்து வச்சிருக்கான் பாத்தியா? அவனே மாதிரி இருக்கானுல. டேய் சிங்க குட்டிகளா, அப்ப லவ் பண்ணிக்கிட்டுமாடா? எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லடா. மாப்பிள்ள தானடா. உலகத்துல இவனுக்கு கிடைச்ச மச்சம் மாதிரி எவனுக்கும் கிடைக்காது. மச்சம்டா மச்சம். அந்த மச்சத்தை நான் கீறி எடுக்கல, என் பேர் கிஷோரே இல்ல. உனக்கு அதை விட்ட என்ன தெரியும்? அதான் இப்ப சிக்கி இருக்கான் கல்யாணத்துல. ஐயோ அதையே ஞாபகப்படுத்துறானுங்களே. கல்யாணம் ஆடி போயிடறாம்ல. என்ன அவனுக்கு பாத்துக்க பொண்ணு அப்படி இல்ல? ஏன்டா அவனை கடுப்பேத்துறீங்க? இல்லன்னு புது மாப்பிள்ள அதான் கிண்டல் பண்ணும். அவன தானடா, பொறுமை போயண்டா. பிடிக்காத கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க. கிலோ சந்தோஷம் தான் கேடு. என்னமோ புலம்புனமா இருந்தது. ஒண்ணு இல்ல. ஜெயராஜுக்கு பொண்ணு பாருங்கடா. நான் லவ் பண்ணணும். எனக்கு லவ் வருமாடா? அதெல்லாம் வரும். வரும்ல? வரும். அதான் வரும்னு சொல்லிட்டு விடுங்க. சரி டேய், பஸ் வந்துட்டு பாப்பால குடுத்து போ. சரிங்க மாமா, நான் போயிட்டு வரேன். சாயங்காலம் அவனே வருவான் கூப்பிடுறதுக்கு. சரிங்க மாமா. அந்த திருட்டு பைய கிளாஸுக்குள்ள வந்து ஏதாவது பேச வந்தானா உடனே சிக்னலை கொடுத்துரு. குடும்பமா வந்து கும்மி அடிச்சிட மாட்டோம். தொண்ட தொண்டமா ஆக்கிமா அவனை. பாப்பா பயப்படக்கூடாது. என்ன உனக்கு 3 போன் வச்சிருக்க, ஏதாவது ஒண்ணுல இருந்தாலும் சிக்னல் கொடுத்துரு. சரிங்க மாமா. டேனியல் பாத்து கூட்டு போ. சரிங்கண்ணா. சரி பாப்பா வா. சரிங்க மாமா. சரி மாமா, எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா. சரிடா, நான் இன்னையில இருந்து லீவ் போட்டிருக்கேன். இந்த 3 மாசத்துக்கு நான் லவ் பண்ணி காட்டுறேன். இந்த 3 மாசம் எனக்கு லீவு. 3 மாசம் போதுமா? அப்படி உன்னை ஓடட்டாடி இவனை பாத்துட்டே இருக்கா. ஏண்டா நீ ஏன் லவ் பண்ணி கல்யாணம் போது நான் லவ் பண்ண மாட்டேன்? அவனுக்கு காதல் மட்டும் தான் வரும், வேற எதுவும் வராது. அதனால லவ் பண்ணிட்டான். உனக்கு தான் காதலே சுட்டு போட்டாலும் வராத. ரொம்ப டேமேஜ் பண்ணானுங்களே. காதல் எப்படி பண்ணணும் தான் உட்காந்து கம்பெனி பக்கத்துல அவங்க கிட்ட ட்ரைனிங் எடு. அவனை மாதிரி இந்த உலகத்துக்கு எவனாலும் லவ் பண்ண முடியாது. இந்த உட்காந்து இருக்கான் பாரு, அவர் சைட்டு மட்டும் தான் அடிப்பாரு. அவர் லவ் எல்லாம் பண்ண மாட்டாரு. அப்படித்தானே மாப்பிள்ள? அதனாலதான் நாங்க எங்க மாப்பிளைக்கு தோணா இருக்கோம். எங்க தங்கத்தை தவிர வேற எவரையும் எடுத்து பார்க்க மாட்டாரு. ஆனா உள்ள மட்டும் பிள்ளையெல்லாம் நல்லா பாப்பான். என்னமோ நீ என்ன யோசிக்க சிகாமணி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? ஊழலுக்கு எல்லாமே பாப்பான்டா. ஆனா கெட்டனோட தவிர மனசுக்குள்ள வேற யாரையும் நினைக்க மாட்டாரு. ஆமா ஆமா, அதான் எங்க வீட்டு மாப்பிள்ள. ஐயோ என்ன ரொம்ப புகழாதீங்க. ரொம்ப தூக்கி அவனை தலையில வைக்காதடா. ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு சைட் அடிக்கணுமா வேண்டாமா? அது சரி, இவங்கிட்ட இருந்தா காரியம் நடக்கும். சரி சரி, எல்லாரும் பொறுப்பா அவரோட வேலையை பார்க்க போங்க. என் மாப்பிள்ள மட்டும் இருக்கணும், நீயும் கூட இருக்கணும். நான் இயக்கியமானவன். இயக்கியத்தை தான் நான் பாத்துக்கிட்டா லாட்சில. லாஜா அது நான் அந்த அளவுக்கு போகலையா? அதுக்கு மேல ஸ்பீடா இருக்காரு. இல்ல மாப்பிள்ள, ஐயோ உடலிட்டேன். சரி அதெல்லாம் சும்மா அவர் விளையாடுறாரு. விளையாடுறா. டேய் கைங்கிறத அவனை பிடிச்சதே நாதான். அவனத்தை வாங்கிட்டான். டேய் கிளம்புடா. அதான் இல்ல மாப்பிள்ள, நீரு பாப்பீர்னு எனக்கு தெரியும். காட்சி வரைக்கும் போயிருக்கேன்னு சத்தியமா தெரியாது. ஒண்ணு இல்ல, ஜெயராஜி கையில அமுட்டாத. 3 திருப்பு பிடிச்சிருக்கேன். 3 திருப்பா? சிக்காச்சி போதும். அவன் எப்படி சொல்றான் பாரு. 3 திருப்பு தானா, வேற எதுவும் இல்லையா? அது ஏகப்பட்ட நேரம் அமுட்டிருக்கான். அவன் எவ்வளவு யோக்கியமா பேசிக்கிட்டு இருக்கான். டேய் அவனுக்கு வெட்ட போனான்டா. தென்னரசி அவன் ஃபேமிலியில ஒரு மாதிரி இருப்பான், வெளியில வேற மாதிரி இருப்பான் பாத்துக்க. சே இல்ல மாப்பிள்ள, இருந்தாலும் எனக்கு நம்ப முடியலத்தான். அப்படியா? அவன் மூளையை வேணா ஸ்கேன் பண்ணி பாரு. டேய் விக்கி போ, வேலை கிடக்கல போ. காப்பாத்துறாராமா. அப்படி இல்லடா, அவனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. டேய் தரணும் வயக்காட்டு கூப்பிட்டான் போடா. ஆமாண்ணே. வேண்டாம் காட்டி குடுத்தி இல்ல. அப்ப உண்மைதானே? ஐயோ இல்ல மாப்பிள்ள, அவன் சும்மா பழி வாங்குதாரு. நடக்கட்டும் நடக்கட்டும். சரிண்ணே, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் நான் கிளம்புறேன். சரிடா, போனா போன் பண்ணு. சரிங்கண்ணே, நேரா வீட்டுக்கு வந்துடணும் தெரியும்ல. இன்னைக்கு கண்ட இடத்துல தங்கக்கூடாது. இல்லண்ணே, நேரம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன். சரிடா. என்ன ஊருக்குள்ள ஒரு பெரிய வீடு வருதான், அதை வேணா பாத்துருவோமா? இல்லடா, அந்த வீடே போதும். எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா இருக்கணும்னா சின்ன வீடு தான் அம்சமா இருக்கும். பெரிய வீடுனா ஆளுக்கு ரூம்ல போய் கிடப்பீங்க, நல்லா இருக்காது. நம்ம வீட்டை அந்த வீட்டை வாடகைக்கு கொடுத்துரு. அதை சொல்லிட்டேன்னு. ஃபேமிலி பெருசு போதுமா? அப்படி உங்க பாடா முட்டை கூடு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் ஒன்னா கிடப்போம். அப்பதான் ஆசை பாசம் எல்லாம் வரும். புதுசா கல்யாணம் பண்றவங்களுக்கு மட்டும் ரூமு, மத்த எல்லாம் ஒன்னா படுப்போம். போதும். ஏய் உனக்கு தனி ரூம் கிடைக்க போதுடா. கொலவெறியில இருக்க, கண்டம் துண்டம் ஆக்கிடுவான். ஓடிடு. டேய்
அதான் சொன்னா பத்தியா புதுசா கமஞ்சலுக்கு ரூமா என்ஜாய் என்ஜாய் மூச்சுட்டா கூட வெளியில கேக்குண்டா இதுல எங்கடா என்ஜாய் என்ஜாய் உனக்கு அது அப்படியாவது கிடைச்சிருக்கு எங்களுக்குலாம் ஒன்னா வேண்டா ரோஹிணியை டூட்டி முடி அத்தை சாமத்துலாம் வருவா அப்போதான் எனக்கு ரொம்ப ரொமான்ஸா இருக்கும்டா அங்கேயே போய் வெளியில தூங்காம முடிச்சு கிடந்து என் ரொமான்ஸ்ல மண்ணலி போட்டுருவானுங்க பாத்துக்க ஆனா எங்க குடும்பமே சேர்ந்து எனக்கு ரொமான்ஸ் கட் பண்ணி விட்டுருவானுக்கடா என்ன பேசினல ரொம்ப அனுபவி எங்க அனுபவிக்க நான் அதான் அனுபவிக்க சொல்லல தண்டனை அனுபவின்னு சொன்னேன் உனக்கு என்ன நீ புது மாப்பிள்ள நீ தான் தினமும் புது மாப்பிள்ள இருக்கேடா அதுல மண்ணலி போட்டவல உள்ள ஒரு பெரிய வீடு கிடக்கு அதை பார்க்க வேண்டியதுனடா அது இத்தனையோண்டு வீட்டை பார்த்து 50 பேரும் ஒரே வீட்டுல அடைச்சா எங்கடா ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன வேற என் அப்பா வீட்டுக்கு போவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாவ ஆர்டர் போட சொன்னதே நான் தெரியுமா போறாம பிடிச்சவனே நல்ல சிவன் படிச்சா நீ உருப்பட மாட்டேன் பார்த்து நான் மதன அங்க போயிட்டான் அதுக்குத்தான் உன்னை எங்க இழுத்தாச்சு இப்போ நல்ல சிவன் என்ன பண்ணுவானா மதன எங்க ஒப்படைச்சா நீ அங்க போலாம் எங்க அப்பா தானே நீ நல்லா ஒப்படைப்பான் அப்போ நீ அந்த வீட்டை மறந்துரு சரி நீ ஏதோ வேலை நடக்க நல்லா கிளம்பு டே ஜெயராஜ் நிக்கிறான் பாத்துடுங்க சரிங்கண்ணே எங்கேயாவது நீ கைய வை உனக்கு காலை தரிக்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே அந்த வேலை எங்கேயாவது பார்த்துட்டு வந்த இது சும்மா கரெக்டா சொன்ன சும்மா நடிப்பு பொண்ணுத்திரைக்கு விக்கினா உசுறு பத்துக்க விக்க தனக்கும் பொண்ணுத்திரத்தானா உசுறு 2 கூட்டு கவனிப்பு எழுதும் பத்துக்க நானே பாத்துருக்கேன் விக்கி உள்ள இருந்தோம்னா இவனே காவல் காப்பான் பத்துக்க ஆனா அனந்தம்பியா பிறந்தாலும் இப்படி பிறக்கணும் தெரியுமா ஆமாடா 2 பேரும் கூட்டு கல்யாணத்தனத்துல அடிச்சுக்க முடியாது சரி நான் கிளம்புறேன் சரி நான் சொல்லிட்டேன் எனக்கு லவ் மேரேஜ் தான் சரிடா நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ற வரைக்கும் நான் போத்துருக்கேன் போதுமா 2த்துக்கும் ஒரே மேடையில தான் கல்யாணம் ஓகே ஓகே ரொம்ப காக்க வச்சாத 3 மாசம் தான் 3 மாசம் போதும் சரி டே நான் வயலுக்கு வேற போகணும் கிளம்புறேன் சரிங்கண்ணே தருண் வேற வயலுக்கு ஓன எடுத்து சொன்னா நான் கிளம்புறேன் நான் வரட்டா நீ முதல்ல லவ் பண்ற வேலையை பாரு ஐயோ என் தகுப்பி வந்துட்டு வா அப்பா கிட்ட வா அப்பா கிட்ட வா சரி வா அப்பா கிட்ட வா ஒரு வித்தியாசம் தெரியல அவன் பிள்ளைதான் அவன் பிள்ளையதான் பாகுபாடு அவனுக்கு பார்க்க தெரியல மனுஷன் இப்படி இருக்கணும் ஜெயராஜி அங்க பார்த்தல போதும் பொண்ணு எப்படி வேணும்னு சும்மா எடுத்து விடும் நாம எதிர்பார்க்கிற மாதிரியே கிடைக்குமா நாம எதிர்பார்க்கிற மாதிரி மட்டும் தான் கிடைக்கும் எனக்கு அமைதியா இருக்க பொண்ணு ரொம்ப வெள்ளந்தியா இருக்க பொண்ணு கொனஸ்ட்ரலியான பொண்ணு தான் பிடிக்கும் எனக்கு அப்படித்தானே கிடைச்சது ஆனந்தி பார்த்த உடனே பிடிச்சது முன்னாடியே போனேன் லவ் சொன்னேன் கூட்டு வந்துட்டேன் நாம எப்படி எதிர்பார்க்கிறோமோ அப்படிதான் பொண்ணு கிடைக்கும் அது உண்மைதான் ஆனா எங்க 2 வாழ்க்கையிலே இல்ல பொண்ணு வைக்க பக்கத்துல என்ன வாங்கி சேர்த்தனா நாம தான் ஊழ முட்டை பிள்ளையெல்லாம் பார்த்தோமே நமக்கு தான் எந்த ஏமும் இல்லையே அதான் லவ் பண்ணவே இல்ல எப்படியோ வந்து அமைஞ்சிட்டு ஆனா உனக்கு இப்ப அமைய போறது பார்த்தனா வேடிக்கையா இருக்குடா எனக்கு தூக்கி போட்டு மிதிச்சிருவோம் பாத்துக்க ஜெயராஜி நீங்க சொல்லுங்க சின்ன பொண்ணா இருக்கணும் மெயின் பாயிண்ட்லயே கை வச்சுட்டாரு அதானே ஜெயராஜனே இருக்கு அப்படி அப்படி இல்ல குழந்தை மாதிரி பாத்துக்கலாம்ல குழந்தைத்தனம் நிறைய இருக்கும் அதான் ரைட் குடும்பத்தனம் நிறைய இருக்கணும் இதான் எல்லாருக்கும் பிடிக்குமே சேட்டை அதிகமா பண்ணணும் எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே தெரியும் பேசிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்னு விவரம் தெரியாதால இருக்காரு ஆனா நீ தானே ரோஹிணி கிட்ட அப்படி பேசிக்கிட்டே இருக்கடா அதான் எனக்கு எல்லாம் தலைகளை மாறி போச்சடா எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கணும் என்ன பார்த்தாலே என் கழுத்தை தொத்திக்கணும் குழந்தை மாதிரி பாத்துக்கணும் இவன் கல்யாணம் பண்ணதுக்கு பொண்ணு கேட்கானா இல்லன்னா தத்து எடுத்து புள்ளிது வளர்க்க போறானோ ஏன்டா சிரிச்சுக்கிட்டு இவனுக்கு பிறக்கானுங்க முதல்ல சேட்டக்கார பிள்ளைதான் எனக்கு வேணும் பொறுப்பெல்லாம் இருக்கவே வேண்டாம் இப்பெல்லாம் இந்த பிள்ளைக்கு பொறுப்பே கிடையாது இதுல பொறுப்பு இல்லாத பிள்ளைதான் வேணும் அது தேடி போனாலும் கிடைக்காது ஒண்ணு பொண்ணை போட்டு வச்சா இருடா இல்ல உண்மை சொல்லிவிட்டேன் பொறுப்பு அதுல 100 கொண்டுதான் இருக்கும் யூ கண்டினியூ சொல்ல போனா மீனாத்த மாதிரி என்ன பண்றோன்னு தெரியாமலே பண்ணணும் அதுவே ஒரு அதிசய பிறகு அதே மாதிரி எப்படி கிடைக்கும் சதீசன் எனக்கு கிடைச்சிருக்க எனக்கும் கிடைக்கும்டா ஆய முடிட்டு இருக்கடா அடுத்து தமிழக்கா மாதிரி தற்பெருமை ரொம்ப பேசணும் தினேஷ் என்ன படுத்த பாடி எங்களுக்கு தான் தெரியும் தமிழக்கா மாதிரி பஞ்சத்தலை மாதிரி எதுவுமே தெரியக்கூடாது ஆனா எதுவும் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கணும் இப்ப இதை மட்டும் தமிழ நீ கேட்டாங்களோ ஜெயராஜ் நிலமா அவ்வளவுதான் ஜெயராஜி இது அக்கா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க நொந்து போயிருவா அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதுவுமே தெரியாது ஆனா எதை தெரிஞ்ச மாதிரியே பண்ணுவாங்க அதே மாதிரி இருக்கணும் மீனக்கா மாதிரி வெள்ளந்தியா இருக்கணும் மீனக்கா மாதிரி என்ன பண்ணுதுன்னு தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்கணும் தமிழக்கா மாதிரி எதுவுமே தெரியாம எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணணும் செம்பலி அக்கா மாதிரி எப்பவும் வேடிக்கை பார்க்கணும் மொத்தத்துல இவர் அக்கா மாதிரியே பொண்ணு தெரியுதாரு மீனாக்கா குட்டி மாதிரி எப்பவும் ஒத்தாசையா இருக்கணும் அப்ப செய்யதான் கொடுக்கணும் பேரஜனே நீங்க வாங்கின ஆமாடா 17-18 கல்யாணம் பண்ணிட்டு நீங்க என்ன பேச மாட்டீங்க சுண்டைக்கு அப்பாயிலுக்கெல்லாம் கல்யாணம் உனக்கு புள்ள வேற எனக்கு எவ்வளவு திட்டம் பத்தியா சரிதானே உனக்கு கல்யாணம் 18 இருக்க மாட்டா நண்டு பயிலுக்கெல்லாம் 2 புள்ள
ஜெயலட்சுமி என்ன ரொம்ப தான் இன்சல்ட் பண்றாரு. ஏய் சத்தியமா சொல்றேன், உனக்கே இன்னும் 18 வயசு மாதிரி தான் தெரியுது. உனக்கு எப்பறம் ரெட்ட பிள்ளைலே சிங்கம்டா சிங்கம். அவனு இந்த ஒரு வார்த்தை சொல்லிடுவான். பையன் உள்ள பிஞ்சிலே பழுத்தவன். எனக்கு என்னமோ இவர் மொத்தத்தை தேன்மொழி மாதிரி பொண்ணு கேட்காருன்னு நினைக்கிறேன். பையன் பிள்ளைக்கு வீட்டுல எல்லா பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் நம்மள கண்டுக்கிறதே இல்ல. பார்த்து 3 நாள் ஆகுது. ஏகப்பட்ட பொறுப்பு இல்ல. ஆனந்தி சமையல் ரெடியா? 10 நிமிஷம் போறே. ரொம்ப மரியாதை. சும்மாவே உட்காந்துட்டு உனக்கு ஏக்கியான பேச்சு வேற. சும்மா இருந்தனா நான் ஹாஸ்பிடலுக்கு போனோம். 3 நாளா நீ அததான் சொல்லிக்கிட்டு இருக்க. 3 நாளாவது நான் உட்காந்து இன்னொட 4வது நாளாவது எப்படி போய்கிட்டு இருக்கு ஃபீல் பண்ணுதியோ? குளு குளுன்னு உட்கார்ந்திருக்க. அப்படியே உட்காரு. உள்ள வந்தேன்னு வச்சுக்க, நீ கிச்சனுக்குள்ளே வர மாட்டிய. சோப்பா எப்படி பார்த்தாலும் இந்த பவுல நான் மடக்குற. ஐயோ லட்டு மாதிரி உட்கார்ந்திருக்காளே. வீட்லயா இல்லையோ? வீடு நிறைய ஆளு மட்டும் தான் இருக்கு. சோப்பா பின்னாடி வச்ச படத்துக்கு போமா. எதுக்கு? எப்பவும் சந்தேகப்படாதுன்னு சும்மா பேசிட்டு இருக்கலாம்ல. போ வாங்கிட்டு வந்திருக்கேன். பெரிய மனுஷரு மறந்துடாதியோ. அதையே சொல்லு, இந்த வீட்டுல எல்லாரும் கடுப்பேத்துறாங்களே. ஆமால சல்லி வேலை பார்த்து சில்லறத்தனம் ஆயிராதீங்க. என்னடி கடுப்புல இருக்கம் போயிடணும். சரி பின்னாடி வைக்க படத்துக்கு வா. நம்ம வீட்டு வானரங்க எல்லாமே அங்கதான் விளையாண்டுகிட்டு இருக்கு. அந்த இடத்துல விட்டு வைக்கலையா? அது யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தேன். இந்த வீட்டு குட்டிஸ் எல்லாம் அங்கதான் கிடக்கு. சரி வா, தண்ணி டேங்கி பின்னாடி போயிடலாம். மீனா குட்டியத்தை துணி துவைக்காத. சரி பின்னாடி வா, போட்டோ இருக்குது, அங்க போயிடும். தருணும் அழகுறானு இப்பதான் லவ் பண்ண போயிருக்காங்க. அவன் இடத்த பிடிச்சிட்டானோ? சரி நம்ம ரூமுக்கு வாயேன். பொது உடைமை ஆக்கப்பட்டு விட்டது. அவசரப்பட்டு புது உடைமை ஆக்கிட்டனோ? இப்ப எங்க போய் தாண்டி லவ் பண்ண? பாத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். கை கால துரு துருன்னு வருதுடி. வர நீ ஹாஸ்பிடலுக்கு போகல? போவல. நீ என்ன பண்ணுத? உடனே ஹாஸ்பிடலுக்கு கிளம்புற. ஏன்? பைக்ல கொண்டு வரணும்ல. போறவங்க நிறைய கார்டு இருக்குது, பேசிட்டு போலாம். கொண்டே போட்டுற. என்ன பார்த்தா என்ன தெரியுதானே கேக்க? ஏன்டி எவ்வளவு குதர்க்கமா யோசிக்குதே. அப்பா அப்பாவுக்கு லவ் பண்ண இடம் இல்லாம தான் சுத்திக்கிட்டு வராரு. அப்பாவுமா? அவரே அன்னைக்கு இல்லைன்னா இருக்க மாட்டாரு. பொது உடைமை ஆக்கிட்டீங்க. பாவம் மனசு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. தினேசு மாமா இல்ல மண்டை பிச்சுக்கிட்டு அலையுதாரு. சப்பா அவசரப்பட்டுட்டனோ? நீ என்ன பண்ண? உடனே கிளம்புற, நான் உன்னை கூட்டு போறேன்டி. அதுக்கு அன்னைக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. யாரு? தருண். இனிமேல் அவன் தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு கூட்டு வருவானா. அப்ப நான் இருக்கேன். நீங்க தான் இப்ப பெரிய மனுஷன் ஆயிட்டீல. வீட்டு பொறுப்பெல்லாம் உங்க தலையில தான். வீட்டு பொறுப்பு ஏகப்பட்டது பாக்கணும்ல. நக்கலு போய் உள்ளேக்கு தூக்கிட்டு போயிரும் பாத்துக்க. தூக்கிட்டு எங்க போவீங்களா? ஆகாசத்துல போய் அதை வாழ்ந்துட்டு வந்துடுவேன் பாத்துக்க. சத்தியமாடி எனக்கு இருக்க ஆசைக்கு ஆதாயத்துல கூட தூக்கிட்டு போயிடும் பாத்துக்க. சரி யாரு இல்ல டக்குனு கொடுத்துரு. இந்த வீட்ல யாரும் இல்லையா? ஆனந்தி இன்னொரு வாட்டி கத்துன கரண்டி மேல வந்து விழுந்துரும் பாத்துக்க. கேட்டுச்சா நீங்க கே இந்த ரூம்ல உட்கார்ந்திருக்கா. இப்ப நீங்க பேசுறது கூட கேட்கல. அடச்சே சொல்ல மாட்டேடி மருமக முன்னாடி. அடி ஆனந்தி சொல்ல மாட்டேன். வயிறு பத்தி என்ன நினைச்சிருப்பா? இல்ல தண்ணி யாருக்கு தெரியாது பாருங்க. போடி. சரி நான் வரேன். என்னமோ கேட்டியா? ஓட விட்டு அடிச்சு விடும் பாத்துக்க. இல்லங்க என்னமோ கேட்டியல. ஆனந்தி உள்ள இருக்காடி, சத்தம் போடாத. ஆனந்தி உங்க மாமா என்னமோ கேட்டா பாரு. கேட்டா கூடு. அடியே மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்க. தொலைச்சு பால் ஒண்ணுது இல்ல வானரங்கத்துக்கு. அப்படி என்ன புடி? கேட்டியல குடுக்கட்டா? கட்டு பெத்தாதடி புள்ள கேட்டுட்டு இருக்கல. வந்து என்னமா பேசுனீங்க? ஆகாயத்துல கூட கூட்டி போய் குடும்பம் நடத்துவேன்னு சொன்னீங்க. அடியே உன் வாயில ஒரு பிளாஸ்டர் போட்டு விட்டுடி. புள்ள கேட்டுக்கிட்டு இருக்காடே. வாலு குடுக்கட்டா? உன்கிட்ட நின்ன என் மானத்தை வாங்கிடுவேன். இல்ல நான் கொடுத்தேன். ஒன்ன போட்டுற. அத்தி மானத்தை வாங்கிடுவ போடுக்க.